வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. கனடாவை உலுக்கிய செய்தி. கடந்த வருடம் 2024 மார்ச் கனடாவை உலுக்கிய மிகப்பெரிய கொலை சம்பவம், 6 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தினுடைய தீர்ப்பு கடந்த வியாழக்கிழமை வெளியாகி இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே அந்த தீர்ப்பு என்ன சம்பவம் நடைபெற்றது என்ற ஒரு பார்வை சிறு தொகுப்பினூடாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், 2024 ஆண்டு கனடாவினுடைய தலைநகரம் ஓட்டோவாவிலே கூட இல்லை, கனடாவிலேயே பதியப்படாத ஒரு பெரும் துயர சம்பவமாக 6 கொலைகள் இடம்பெற்றிருந்தது. 19 வயது மாணவனால் அந்த கொலை நிகழ்த்தப்பட்டது. யார் அந்த 19 வயது மாணவன்? இந்த நாட்டினர் என்று பார்த்தா அவர்கள் இலங்கையர்கள். கொன்றவரும் இலங்கையர், கொல்லப்பட்டவரும் இலங்கையர்கள், இலங்கையின் சிங்கள மொழி பேசுகின்ற சகோதரர்கள். கொண்டவரும் சிங்கள இளைஞர். ஆகவே இந்த சம்பவம் கனடாவை உலுக்கியது, இலங்கையை உலுக்கியது. மிக பெரும் சோகச் சம்பவமாக 2024 மார்ச் அமைந்திருந்தது. சம்பவம் என்னவென்றால், மார்ச் மாதம் 2024 சிங்கள குடும்பமாக அவர்கள் சில வருடங்களுக்கு முன்னர் இங்கே குடியேறினார்கள். சில குழந்தைகள் இலங்கையிலே அவர்களுக்கு பிறந்தது. அதாவது டனுஷ்க விக்ரமசிங்க என்கின்ற குடும்ப தலைவரும் டர்சனி ஏக்கநாயக்க விக்ரமசிங்க அவர்களுடைய குடும்பம் இலங்கையிலே இருந்து ஓட்டோவாவிற்கு குடிபெயர்கிறது. பல கனவுகளோட தங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றி கொண்டு சந்தோஷமாக வாழலாம், ஒரு வளர்ந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம் என்று பல கனவுகளை சுமந்து கொண்டு அங்கே பிறந்த குழந்தைகளோடையும் இங்கு இறங்கினோம். 3 குழந்தைகள் முன்னரே இலங்கையிலே பிறந்தது. புதிதாக 2 மாத குழந்தை பிறந்திருக்கிறவர்களுக்கு பிறந்து 2 மாத வயதையான ஹேலி அவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப இந்த குடும்பம் ஓட்டோவாவிலே இருக்கின்ற பொழுது இந்த டனுஷ்க விக்ரமசிங்க முதல் ஒரு கிளீனிங் கம்பெனி நடத்தி அந்த கிளீனிங் வேலைக்கு போட்டு பிறகு ஊபர்களோட கொண்டுதான் வாரவர். இவருடைய வீட்டில் பேஸ்மெண்டில் இந்த கொலையாளியான ஃபெர்பிரோ டி சில்வா அவர்கள் சர்வதேச மாணவனாக கனடாவுக்கு குடிபெயர்ந்தவர். அவருக்கு சிங்களவர் என்ற ரீதியிலே அவர்கள் பேஸ்மெண்டில் ரூம் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய நல்லா பழகி கொண்டிருந்திருக்கிறார். அதை விட இன்னும் ஒரு சிங்கள சமூகத்தைச் சேர்ந்த உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும், அதாவது டனுஷ்க அவர்களுடைய நண்பருக்கும் பேஸ்மெண்டில் இன்னும் ஒரு ரூமும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் யாருன்னா காமினி அமரக்கோன் என்றவரும் 40 வயதான காமினி அமரக்கோனும் அங்கே வசித்து வந்திருக்கிறார். இந்த குற்றவாளியான 19 வயது நிரம்பிய பெப்ரியோ டி சொய்சா அவர்கள் சர்வதேச மாணவனாகத்தான் வந்தவர். முதலிலே அழகாக படித்துக் கொண்டு தன் சோழியொன்று சுரட்டொன்றாக இருந்தவர். பிறகு வேலைகளுக்கு ஒழுங்காக செல்வதில்லை. நான் எனக்கு போதைப் பொருள்களுக்கு அடிமையாகினார். வேலைகளுக்கு செல்வதில்லை. மற்றது வேலை வாய்ப்புகளும் போகாமல் வீட்டிலேயே இருந்திருக்கிறார். டியூஷன் ஃபீஸும் கட்டாமல் அங்கேயும் கொலைச்சும் அவரை நிப்பாட்டி இருக்கிறது. இப்போ இந்த இதுகளில் சுழன்று கொண்டிருந்தவர் திடீரென இந்த கொலை சம்பவத்தை புரிந்திருக்கிறார். அதுவும் அந்த தம்பதிகளின் பிள்ளையினுடைய பிறந்த நாளை கூட கொண்டாடி இருக்கிறார்கள். அதன் பின்னர் இந்த துயர சம்பவம் நடைபெற்று முடிந்தது உங்களுக்கு தெரியும். அதனுடைய தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. அதை பற்றி ஒரு வருட துரித விசாரணையிலே தீர்ப்பு வந்திருக்கிறது. அதுதான் இந்த தொகுப்புகளால் பார்க்கப்படும். இப்படி அவர்கள் வந்து கொண்டிருக்கிற நேரம் இந்த குற்றவாளியான மன அழுத்தத்துக்குள்ளான இந்த குற்றவாளியான போதை கடுமையாகிய அந்த குற்றவாளியான பெப்ரியோ டி சில்வா அவர்கள் இந்த குடும்பத்தினுடைய அந்த நண்பராக இருந்த 40 வயது நிரம்பிய காமினி அமரக்கோனை சரமாரியாக கூறிய கத்தியினால் குத்தி பல இடங்களிலே வெட்டி குத்தி சாய்க்கின்றார். அந்த இரத்த கரை படிந்த அந்த ஆயுதத்தோடையே அந்த தாயையும் அவருடைய 4 பிள்ளைகளையும் குத்தி கிழித்து கொள்கின்றார். அந்த இடத்திலேயே கொள்கின்றார். அதாவது டர்சினி ஏக்கநாயக்க விக்ரமசிங்கே 35 வயதான அந்த பெண்மணியை, தாயை, 2 மாத குழந்தைக்குரிய தாயை குத்தி கிழித்து கொள்கின்றார். பிறகு 7 வயது நிரம்பிய இனுகா என்கின்ற பெண் குழந்தையை குத்தி சரிக்கின்றார். 4 வயது நிரம்பிய அஸ்வினியை குத்தி சாய்க்கின்றார், குத்தி கிழித்து கொலை செய்கின்றார். 3 வயது நிரம்பிய ரனயா என்பவரையும் குத்தி கொள்கின்றார். பிறந்து 2 மாதமே ஆன ஹேலி அவர்களையும்
குத்தி கொன்று விட்டார். மொத்தமாக தாய், 4 பிள்ளைகள், 40 வயது அந்த குடும்ப நண்பன், மொத்தமாகவே 6 பேரை ஒரே நேரத்திலே ஒரே அந்த நாளிகைக்குள்ளே வந்து குத்தி சாய்த்து கொலை செய்து இருக்கின்றார். தப்பியும் ஓடவில்லை. பிறகு அவருடைய கணவன் தனுஷ்க விக்ரமசிங்கே அவர்கள் வருகின்ற பொழுது அவர் மீதும் பாய்ந்து கொலைவரை தாக்குதல் மேற்கொண்டிருக்கின்றார் இந்த டி சொய்சா. என்றாலும் தனுஷ்கா அவர்கள் பலத்த காயங்களுக்கு மத்தியில் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இது எல்லாரும் நாடு பூராகவும் உலகம் பூரா இலங்கை பூராகவும் தெரிந்த விடயம். இதன் பின்னணியில் துரித விசாரணைகள் நடைபெற்று குற்றவாளியான டி சொய்சா தான் கொன்றேன் என்று ஒப்புதல் வாக்குமூலங்கள் அளித்து அவர்களுடைய விசாரணைகள் நடைபெற்று நவம்பர் 6ஆம் தேதி தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தீர்ப்பு என்று பார்த்தோம் என்றால் ஆயுள் தண்டனை. நீதிபதி அவர்களினால் ஆயுள் தண்டனை அந்த இளைஞருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எல்லா குற்றங்களும் சாட்சியங்களும் சரியாக இருப்பதனால் ஆயுள் தண்டனை. அவருடைய ஆயுள் ஒரு கனவோடு சர்வதேச மாணவனாக இலங்கையிலிருந்து வந்தவனை பாருங்க, ஆயுளுக்கும் கனடா ஜெயிலுக்கு இருக்க போறார். இது தேவைதானா? அதை விட அந்த தீர்ப்பில் என்ன உண்டு, 25 வருஷத்துக்கு எந்த அப்ளையும் பண்ணிடாத பெயில வர்றதை பற்றி 25 வருஷம் தொடர்ச்சியாக தான். இப்ப அவருக்கு 20 வயதுண்டா, குத்தி கொள்ளைக்குள்ள 19 வயது, இப்ப 20 வயது 2025 25 வயது கடூழிய சிறை தண்டனை. அதுக்கப்புறம் பெயிலை பற்றியே யோசிக்கலாம். ஆயுள் பூராகவும் ஜெயிலுக்கு இருக்க போறார். 6 கொலைகள், எவ்வளவு கனவுகளை சுமந்து வந்திருந்த அந்த குடும்பத்தோடு கொத்தும் கொலையுமாக கொன்று சரிக்கப்பட்டார். ரத்த வெள்ளத்திலே மூழ்கியிருந்த 2 மாத குழந்தை உட்பட. அதைவிட பரிதாபகரமான விஷயம், இவன் வந்து படிக்க வந்தவன் இப்ப சப்போர்ட்டா இந்த இடத்து ரூமை கொடுத்து உதவி செய்தா. இப்படி அவன் மாறி நின்று அந்த குடும்பத்தையே குத்தி கொலை செய்திருக்கிறான். தன் எவ்வளவு சர்வதேச மாணவன் என்ற ரீதியில வந்து கனவுகளோட வந்தவன் இங்க வந்து இனி ஆயுள் ஃபுல்லா ஜெயிலுக்கு இருக்க போறான், நல்ல குடும்பத்தையும் அழித்து விட்டு. ஆகவே உறவுகளே, தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டது ஆயுள் தண்டனை. தயவு செய்து விழிப்புணர்வோடு இருப்போம். இலங்கை இந்த மாணவன் எதனால் பாதிக்கப்பட்டான், இப்படி குத்தும் அளவு கண்டு தெரியவில்லை. தெரிந்தால் ஒன்று மன அழுத்தம் என்றால் இப்படி போதை கடுமையாக இருந்தாரா இல்லை வேறு காரணங்களா என்பது இல்லை. இதுதான் தீர்ப்பு. ஆகவே அனைவருமே, பெற்றோருமே, உங்களோட பிள்ளைகள் பற்றி நீங்கள் விழிப்பாக இருங்கள். இலங்கையில் நடக்கிற விஷயம் இப்படித்தான். போதை வஸ்துக்கள் தலைவிரித்து ஆடுகின்றன. பிள்ளைகள் பற்றி அவதானமாக இருக்க வேண்டும். இந்த தீரச் சம்பவத்துக்குரிய தீர்ப்பு கிடைத்து விட்டது. ஆனால் அந்த குடும்பம் இப்பொழுது இல்லை, கனவுகளை சுமந்து வந்த குடும்பம். சிந்திப்போம், யோசிப்போம், சிறப்போடு வாழ்வோம். எல்லோரும் நலமாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.